Good morning children. இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு என்னென்னா பார்ட்னர்ஷிப் அட் வில், விருப்பமுறி கூட்டாண்மை. ஓகே, கூட்டாண்மையின் வகைகள். கூட்டாண்மையின் வகைகள் இருக்குது, கூட்டாளிகளின் வகைகளும் இருக்குது. நீங்கள் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது வந்து கூட்டாண்மையின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்ப 4 இருக்குது. பார்ட்னர்ஷிப் அட் வில், பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டைம், பார்ட்னர்ஷிப் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப், தென் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு 4 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்னர்ஷிப் அட் வில், விருப்பமுறி கூட்டாண்மை. Partnership formed to carry on business for an undefined period is called partnership at will. அதாவது விருப்பமுறி கூட்டாண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு அப்படின்னா அன்டிஃபைன்டு பீரியட் அப்படின்னா இவ்வளோ காலத்துக்கு தான் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட காலம் எதுவும் இல்லாமல் ஒரு வியாபாரத்தை கூட்டாளிகளால் தொடங்கி நடத்தும் அமைப்பு தான் விருப்பமுறி கூட்டாண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அன்டிஃபைன்டு பீரியட். Okay, a partnership is formed to carry on business for an undefined period is called partnership at will, விருப்பமுறி கூட்டாண்மை. Okay, in other words, no time limit is specified for the continuance of the firm. இந்த கூட்டாண்மை அமைப்பு வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படிங்கிற எந்த டைம் லிமிட்டுமே கிடையாது. இதில் வந்து ஒரு சில இதை கால வரையறை எதுவும் குறிப்பிடப்படாமல் தொடங்கும் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலம் இவ்வளோ வருஷத்துக்கு தான், 1 வருஷத்துக்கு தான் கான்ட்ராக்ட், 2 வருஷத்துக்கு தான் கான்ட்ராக்ட் அப்படின்னு எந்த கால வரையறையும் இல்லாத குறிப்பிடாமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து விருப்பமுறி கூட்டாண்மை, பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டு பி டிசால்வ் when a partner gives notice of his intention to dissolve the partnership. அப்போ எப்போ தான் இந்த தொழில் முடிவுக்கு வரும், இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எப்போ ஒரு கூட்டாளி வந்து கூட்டாண்மை நிறுவனத்தை கலைக்கணும் அப்படின்னு விரும்பி அறிவிப்பு கொடுக்கிறாரோ அப்போ கூட்டாண்மை கலைப்பை தொடங்கும். சரியா, ஒரு கூட்டாண்மைக்கு வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ் வேண்டாம், நம்ம இதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு டிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பார்ட்னர் வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும். Thus, this type of partnership continues its business activities as long as there is mutual cooperation and confidence among partners. அது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அந்த கூட்டாளிகள் விரும்பும் வரை அந்த கலைப்பு குறித்த அறிவிப்பு எது கொடுக்கும் வரை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதே போல் குறிப்பிட்ட கால கூட்டாண்மையில் வந்து ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சாலும் அந்த கூட்டாண்மை தொடரலாம். ஓகே, it comes to an end at the will of any partner on his giving notice. It is called partnership at will. அந்த விருப்பமுறை கூட்டாண்மை வந்து அந்த ஒரு கூட்டாளி வழங்கும் அறிவிப்பான ஒரு கூட்டாண்மையை இறுதி நிலைக்கு கொண்டு வரும். நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நிலைமைக்கு இறுதி நிலைக்கு வரும், இல்லைன்னா அது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கலாம் அந்த பிஸ்னஸ். ஓகே, தென் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஏ ஃபிக்ஸ்டு டேர்ம், குறித்த கால கூட்டாண்மை அப்படின்னு சொல்கிறோம். வேர் ஏ பார்ட்னர்ஷிப் இஸ் ஃபார்ம்ட் ஃபார் ஏ டெஃபினிட் பீரியட் ஆஃப் டைம். அது வந்து அன்டெஃபினிட் பீரியட், இது வந்து டெஃபினிட் பீரியட், குறிப்பிட்ட காலத்திற்கென 2 வருஷத்துக்குள்ள இந்த வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த 2 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த வீடு கட்டி முடித்த உடனே அது வந்து என்ன ஆயிரும், அந்த 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அது முடிஞ்சிடும் அந்த பார்ட்னர்ஷிப். தட் இஸ் நோன் அஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஏ ஃபிக்ஸ்டு டேர்ம், குறித்த கால கூட்டாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் ஏ ஃபிக்ஸ்டு டேர்ம் கம்ஸ் டு அன் எண்ட் ஆன் த எக்ஸ்பைரி ஆஃப் த ஸ்டிப்புலேட்டட் பீரியட். அப்போ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் வந்து எப்போ முடிவுக்கு வரும், கம் டு அன் எண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குறிப்பிட்ட பீரியட் அந்த காலம் முடிவடைஞ்ச உடனே இந்த கூட்டாண்மையும் முடிவுக்கு வந்துடும். பட் இஃப் த பிஸ்னஸ் இஸ் கண்டினியூட் ஈவன் ஆஃப்டர் த ஒரிஜினல் ஃபிக்ஸ்டு பீரியட் இட் ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் ஏ பார்ட்னர்ஷிப் அட் வில். அப்படி அந்த 2 வருஷம் முடிஞ்சு அப்புறம் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சும் அந்த பிஸ்னஸ் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு மாறிடும். சரியா, தானாகவே விருப்பமுறி கூட்டாண்மையாக அது மாறிடும். ஆஸ் சச் it will be terminated at the will of any partners giving notice of his intention to do so. அதுக்கப்புறம் அந்த யாராச்சும் கூட்டாளிகள் வந்து இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு அறிவிப்பானை கொடுத்தாதான் அந்த கூட்டாண்மை வந்து முடிவுக்கு வரும். ஓகேயா, குறித்த கால கூட்டாண்மை அப்படின்னா ஒரு ஸ்டிப்புலேட்டட் பீரியடில் அது முடிவுக்கு வரும். அப்படி அந்த முடிஞ்ச உடனே அந்த பீரியட் முடிஞ்ச உடனே முடிவுக்கு வந்துடும். அப்படி அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு இருந்தால் அது விருப்பமுறி கூட்டாண்மை, அதாவது பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு அப்படின்னா அது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பார்ட்னர் யாராவது ஒரு பார்ட்னர் வந்து அந்த நோட்டீஸ் கொடுக்குறப்ப. ஓகே சில்ட்ரன், தென் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்
குறிப்பிட்ட கூட்டாண்மை அப்படின்னு சொல்லுவோம். When a partnership is formed to carry on a particular venture or a business of temporary nature, it is called particular partnership. அதாவது ஒரு குறிப்பிட்ட செயல் முடிவடைவதற்காக ஒரு தொழில் அல்லது செயலை செய்வதற்காக தற்காலிகமாக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் குறிப்பிட்ட கூட்டாண்மை அப்படின்னு சொல்றோம். சில நேரங்கள்ல அந்த தொழில் நிறைவு பெறாம கூட கூட்டாண்மை கலைக்கப்படலாம். சில பார்த்தீங்கன்னா பாரு, such a firm lasts so long as the business agreed upon is not completed. சில சமயம் வந்து இப்போ அதே தான், இப்போ 2 இயர்ஸுக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா கூட அந்த 2 இயர்ஸ் முடிஞ்ச உடனே கூட அந்த இல்லை பாதிலேயே அவங்க பணம் கொடுக்கல அப்படிங்கிறப்ப அந்த பணம் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்குள்ளே அந்த வீடு கட்டுறவங்களுக்கு வந்து பணம் கைக்கு வரல, லோன் எதுவும் சாங்ஷன் ஆகலை அப்படின்னா அது அப்பயே கூட அந்த அவங்க சரி இதோட நிறுத்திடுங்க, அப்புறம் லோன் வந்ததுக்கு அப்புறம் சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட்டிக்கலான்னு கூட அது அக்ரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட அது முடிவுக்கு வந்துடலாம். In other words, it comes to an end on the completion of the particular venture. அந்த குறிப்பிட்ட கூட்டாண்மையில் என்ன அப்படின்னா பர்டிகுலர் அந்த செயல் முடிவடைஞ்ச உடனே இது வந்து முடிவுக்கு வந்துடும். If such a firm is not dissolved and it begins to undertake new activities not originally contemplated, the rights and obligations of your partners continue to be the same as in the original partnership, and it will continue till a partner gives a notice of his intention to dissolve the firm. இதில் என்ன அப்படின்னா சில நிறுவனங்கள் வந்து குறிப்பிட்ட பணி முடிவு பெற்றவுடன் புதிய தேடல் தொடங்கி நடத்த தொடங்கும். சரியா? அப்படியே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வராது. இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு வேலை எடுத்து செய்வாங்க. அந்த வேலை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அப்போ அவங்க இன்னொரு இடத்துல எங்கே அவங்களுக்கு வேலை இருக்குதோ அந்த இடத்துல தேடி அங்கே போய் கான்ட்ராக்ட் அந்த கம்பெனியில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க. அது மாதிரி அவங்க பார்ட்னர் அவங்களோட ஒர்க்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வேணால் முடிவுக்கு வந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், எல்எல்பி அப்படின்னா லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், வரையறுத்த கூட்டாண்மை அப்படின்னு சொல்கிறோம். லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி பாப்புலர் இன் த சர்வீஸ் செக்டர் அண்ட் இன் த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். இது வந்து சிறு தொழில் செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு, சிறிய அளவில் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்றதாக இருக்கும். இது வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னா என்னது, பிரசித்தி பெற்ற கூட்டாண்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாருங்க, இந்த லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி பாப்புலர் இன் த சர்வீஸ் செக்டர். தான் வரையறுக்கப்பட்ட கூட்டாண்மை சிற்றளவு நிறுவனங்களுக்கு வந்து பிரபலமானதாக இருக்குது. இந்த பிரபலமான தொழில் செய்பவர்களால் அடக்க விலை கணக்காளர், நிறுவனச் செயலர், பட்டய கணக்காளர், வழக்கறிஞர், கட்டுமான வல்லுநர்கள், மருத்துவர்கள் போன்றவரை உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வந்து இதுக்கு ஏற்றதாக இருக்கும். லிமிட்டட் லைபிலிட்டி மீன்ஸ் ஃபார் பேயிங் த டெப்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ம் ஒன்லி த அசட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வில் பி யூட்டிலைஸ் அண்ட் நாட் த பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து என்னென்னா அந்த தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தொழிலில் இருக்கிற சொத்துக்கள் மட்டும்தான் அந்த கடனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த கூட்டாளிகளோட பார்ட்னர்ஸோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து லிமிட்டட். ஓகே, it is prevalent among popular professionals such as cost accountants, company secretaries, chartered accountants, lawyers, architects, engineers, doctors. Limited liability partnership is available in countries like USA, Singapore, Thailand and UK. It came to an existence in India since 2008. இது வந்து எப்போ இங்கே நம்ம இது வந்து யூஎஸ்ஏ, சிங்கப்பூர், தாய்லாந்து, யூகேலாம் இருக்குது. இங்கே எப்போ இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 2008 நடைமுறைக்கு வந்திருக்கிறது இந்தியாவில். ஓகேயா, இது வந்து யாருக்கெல்லாம் இது சூட் ஆகும் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்கல்ல, சிறப்பு தொழில் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, வல்லுநர்களாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இப்போ 4-5 டாக்டர்ஸ் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து லிமிட்டட் லைபிலிட்டி. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அசட்ஸ் மட்டும்தான், அவங்க ஏதாச்சும் கடன் வாங்கி அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த கடனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டி எதுவும் போகாது. ஓகேயா, தேங்க்யூ.